இங்க இந்த லேடிக்கு பெண் குழந்தை பிறந்ததுனால அவங்க வீட்ல மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. புருஷனுக்கு எல்லாமே செஞ்சு குடுத்து வேலைக்கு போனதுக்கப்புறம் மாமனார், மாமியாருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு குடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் குழந்தைய பார்த்துக்கோன்னா கூட கண்டுக்க மாட்றாங்க. இவங்க துணி துவைக்கும்போதும், பாத்திரம் கழுவும்போதும் குழந்தைய பக்கத்துல வச்சுட்டே தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அவங்க புருஷன்கிட்ட கேக் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருந்தா, எங்க அப்பா, அம்மாவுக்கு அது சுத்தமா பிடிக்காது. பெண் குழந்தை வேற இல்ல. அதனால நான் வாங்கிட்டு வரேன்னு அவன் சொல்லிடுறான். இதனால இவங்களே கிளம்பி போய் கேக்க வாங்கிட்டு வந்து அவங்க குழந்தைக்காக கேக்க வெட்டி அவங்க புருஷன் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்குறாங்க. இப்ப அதே குழந்தை பெரிய பொண்ணு ஆனத காட்டுறாங்க. ஸ்கூல் போனதுலருந்து இவங்கள விட்டு பிரியிற மாரியே இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த பொண்ணு வயசுக்கு வந்துடுறா போல இருக்கு. வயித்த புடிச்சுட்டு நிக்கிறா. அவங்க மாமியாரோ வந்து பூஜை ரூம் கிட்ட நின்னவங்க கிட்ட வராதன்னு சொல்லிடுறாங்க. இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அந்த பொண்ண தனி ரூம்லயே உட்கார வச்சிருக்காங்க. யாரையுமே உள்ள விட மாட்றாங்க. ஆனா அம்மா மட்டும் என்ன பண்றாங்கன்னா, உள்ள போய் அந்த பொண்ணுகிட்ட சிரிப்பு காமிச்சு, விளையாட்டெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. பல வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இந்த பொண்ணு பெரியவளாயிடுறா. அவளுக்கு கல்யாணமும் முடிஞ்சிருது. புருஷன் கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனப்ப பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா குழந்தை பிறக்கும்போது நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இவ என்ன பண்றதுன்னே தெரியாம பயத்துல இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட சொல்லணும் போல இருக்கு. ஆனா அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப பயப்படுவாங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாக்கு எப்படி தெரிஞ்சதோ தெரியல. அவங்க வீட தேடி வந்துடுறாங்க. இந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த மாரி காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குன்னு சொன்ன உடனே அவங்களும் மடியில வச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு யோசிச்சு பார்க்குறா, நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் சின்ன வயசுலேருந்து அம்மா நம்மள விட்டு குடுத்ததே இல்ல. நம்மளுக்கு எல்லாமே சரியா போயிரும்னு. அவங்க அம்மாவும் தைரியமா இருக்காங்க.